الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب استحباب بيان الكلام وإيضاحه للمخاطب وتكريره ليفهم إذا لم يفهم إلا بذلك. عن أنس بن مالك رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم كان إذا تكلم بكلمة أعادها ثلاثا حتى تفهم عنه وإذا أتى على قوم فسلم عليهم سلم عليهم ثلاثا. رواه البخاري. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு பாடம் 89வது பாடம். பேசுவதை விளக்கமாக கூறுவதும் அதை விளக்குவதற்கு திரும்ப திரும்ப கூறுவதும் விருப்பத்தக்கதாகும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையேனும் கூறினால் அது மக்களால் நன்கு விளங்கி கொள்வதற்காக 3 முறை அதை திரும்ப திரும்ப கூறுவார்கள். ஒரு கூட்டத்தாரிடம் அவர்கள் சலாம் சொல்லும் பொழுது 3 தடவை அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள். இங்கு நாம ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஆதாபுகள் பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் பேசக்கூடிய நம்முடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆதாபுகள் பார்க்கும் பொழுது, பேசக்கூடியவர்கள் தெளிவான வார்த்தை கொண்டு பேச வேண்டும். அவசரமாக ரொம்ப வேகமாக புரியாத அளவுக்கு பேசக்கூடாது என்று, அதே போல தெளிவான முறையிலும் தேவைப்படும் பொழுது முன்னால் இருக்கக்கூடியவர் புரிந்து கொள்வதற்காக ஒரு வார்த்தையை 3 தடவை நாம அதை திருப்பி சொல்வதும் அல்லது அதை திரும்பி திரும்பி அவர்களுக்கு புரியும் அளவுக்கு சொல்வதும் என்ன, இது விருப்பமானதாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் இதுதான் இருந்தது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக பேச மாட்டார்கள். அவர்கள் மிகவும் நிறுத்தி நிதானமாக பேசுவார்கள். சஹாபாக்கள் அவர்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நிறுத்தி நிதானமாக பேசுவார்கள், தெளிவாக பேசுவார்கள். நாங்கள் அவர்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று எண்ணிக்கொள்வோம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி நிதானமாக பேசக்கூடியவர்களாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வேகமாக பேசும் பொழுது மனிதனுக்கு ஒன்று புரியாது. இரண்டாவது, அவனுக்கு வெறுப்பு ஏற்படும். என்ன பேசுகின்றார் என்று தெரியல, அந்த வெறுப்பு ஏற்படும். அப்போ இதுவும் ஒரு அதபாக இருக்கின்றது. நாம நிறுத்தி நிதானமாகவும் தெளிவாக பேசுவது. இப்படி பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்தார்கள் என்று நாம் செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றிய அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். பின்பற்றியவர்களாக அவர்களுடைய காலடி சுவடிகள் நடந்தவர்களாகவும் நாம் இருப்போம். அதே போல அல்லாஹ்விடம் அதற்குரிய கூலியும் கிடைக்கும். 3வது, மனிதனுக்கு நாம் என்ன சொல்ல விரும்புகின்றோமோ முன்னால் இருக்கக்கூடியவர் அவருக்கும் என்ன தெளிவான விஷயத்தை அங்கு புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். அதனால்தான் இங்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த தலைப்பை இங்கு அமைத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் என்ன பேசும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அது வரக்கூடிய தலைப்பும் இருக்கும். பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது பேசுகின்றார்கள் என்றால் மௌனமாக கேட்பாங்க. கேட்டுவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய பேச்சை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிப்பார்கள். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது நிறுத்தி நிதானமாக சொல்வார். சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவையும் அதை திரும்பி திரும்பி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல சலாமும் ஒரு கூட்டத்திடம் செல்லும் பொழுது சலாமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை. எப்பொழுது இது அனைத்துமே ஒவ்வொரு தடவையும் பேசும் பொழுது இப்படி செய்ய வேண்டுமா? 3 வாட்டி சொல்லணுமா? 3 வாட்டி சலாம் சொல்லணுமா என்றால் கிடையாது. அந்த அவசியம் தேவைப்படும் பொழுது பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குத்பாவாக இருக்கட்டும், மற்ற உரையாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி நிதானமாக பேசும் பொழுதே எல்லாருக்கும் புரிஞ்சிடும். சில நேரத்தில் முன்னாடி இருக்கக்கூடியவர் அவர் அதை புரியாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை அதை திருப்பி சொல்வாங்க. அதே போல ஒரு இடத்தில் ஒரு மஜ்லிஸ்லேயோ ஒரு கூட்டத்தாரிடம் செல்லும் பொழுது சலாம் சொல்வாங்க. அந்த சலாமுக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை என்றால் திரும்பவும் சலாம் சொல்வார்கள். திரும்பவும் பதில் சொல்லவில்லை என்றால் 3வது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்? சலாம் சொல்வாங்க. ஏனென்றால் சலாம் பரப்புவது
சலாமை பரப்புவது என்பது சுன்னவாக இருக்கின்றது. அந்த சலாமுக்கு பதிலளிப்பது என்பது கடமை, வாஜிபாக ஆகிவிடுகின்றது. இதுவும் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பழக்கமாக இருக்கின்றது. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எண்ணற்ற விஷயங்கள் சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதுல 3 தடவை சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது நாம சலாம் சொல்லக்கூடிய விஷயம், அதே போல வீட்டிற்கு சென்று கதவை தட்டும் பொழுதும் அங்கேயும் என்ற 3 தடவை நாம அனுமதி கேட்டுவிட்டு, அங்கு அவர்கள் எந்த ஒரு ரெஸ்பாண்டும் செய்யவில்லை, எந்த ஒரு பதிலும் வரலன்னா நம்ம திரும்பி வந்து விட வேண்டும். இதுதான் ஒரு அதபாக இருக்கு. அதே போல பொதுவாக இந்த போனுடைய விஷயங்களும் நாம் பார்க்கும் பொழுது, போனுடைய விஷயத்துல நாம சில நேரத்துல 3 வாட்டி ரிங்கு, நம்ம 3 வாட்டி கால் செய்வோம், அதற்கு பிறகு நாம அதை விட்டு விடுகின்றோம். ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகும், இந்த போனுடைய விஷயத்தில் இதுல வந்து நாம அமல்படுத்தினோம் அல்லது இதனை அளவுக்கு நாம் வைக்கும் பொழுது நம்முடைய போன் எங்கேயாவது இருக்கும், நாம ஏதாவது வேலையில இருப்போம். அந்த சந்தர்ப்பத்துல 3 வாட்டி ஒருவர் போன் அடித்து விட்டு அவர் எடுக்கல அல்லது அவர் ரிப்ளை செய்யல என்று விடுவது என்று கிடையாது. நாம நம்முடைய அந்த விஷயங்கள் தேவை என்று இருக்கும் பொழுது அதை விட அதிகமாக செய்வது எந்த ஒரு குற்றம் கிடையாது. ஆனால் நாம போன் செய்யக்கூடியவர்களுடைய விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். பொதுவாக முஸ்லிம்களுக்கு நாம போன் செய்யும் பொழுது அவர் தொழுகையுடைய நேரத்தில் இருக்கலாம், அல்லது அவருடைய உறங்கக்கூடிய நேரமாக இருக்கலாம், அல்லது ஏதோ இப்படி என்று நம்ம யோசித்து விட்டு நாம செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், குறிப்பாக பள்ளிவாசல்ல நம்ம ஏதோ மறந்து நம்ம முதல்ல அதை சைலன்ஸ் செய்யறது மறந்துடுறோம். அந்த நேரத்துல போன் செய்யக்கூடிய வீட்லயே இருக்கட்டும் அல்லது வெளியே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, கரெக்டா அங்கதான் போன் அடிச்சு வந்துட்டே இருக்கு ரிங்கு. இப்ப இவர் என்ன செய்யறாரு, தொழுகையாளி இமாமுடன் நிக்கிறாரு, கியாம்ல நிக்கிறாரு, ஒரு வாட்டி குனிந்து ருக்குவுக்கு செஞ்சு அவரை ஆஃப் பண்ணிடுறாரு. திரும்பவும் இப்படி என்று ஏற்படும் பொழுது இது வீணான ஒரு அசைவு இருக்கிறதுனால அவருடைய தொழுகையும் பாத்திலாகக்கூடியதாக இருக்கலாம், வீணாகக்கூடியதாக இருக்கலாம். ஒரு வாட்டி ஏதோ நம்ம அந்த விஷயத்தில் செய்தோம் என்றால் அனுமதிக்கப்படும். திரும்பவும் அந்த விஷயங்கள் நாம குனிந்து அதை சைலண்டாக வைக்கும் பொழுது அதை கட் பண்றது இருக்கும் பொழுது சிரமம். ஆக நம்ம இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய அனைத்து அமல்களும், அனைத்து பண்புகளும், அனைத்து ஒழுக்கங்களும், கேரக்டர் மற்றும் மற்ற விஷயங்கள் அனைத்துமே இதை நாம் செயல்படுத்தும் பொழுது நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றுகின்றேன், நான் முத்தபிஉ சுன்னவாக இருக்கின்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிந்துரையை பெறுவதற்காக நாம் செய்கின்றோம் என்ற எண்ணத்தை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றினோம் என்ற அந்த நன்மை நமக்கு இருக்கும். அதனுடன் மார்க்கத்துடைய விஷயங்களை நாம அதை பின்பற்றியதற்காக அல்லாஹ்விடம் நமக்கு கூலியும் கிடைக்கும். அதே போல இதனால் வரக்கூடிய உலக ரீதியான பலன்களும் நம்ம பெறுவோம். அதே போல இதை விடுவதனால் என்னென்ன பாதிப்புகளோ என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்துல ஏற்படுமோ அதிலிருந்து என்ன நம்ம பாதுகாத்துக் கொள்வோம். ஆக இந்த விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுது நாம் ஒரு அமலை செய்கின்றோம், ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு அமலையோ ஒரு செயலையோ ஒரு நற்பண்புகளையோ ஒரு கேரக்டரை நாம் எடுத்துக்கொள்கின்றோம், நம்முடைய பிஹேவியர் நாம மாற்றிக்கொள்கின்றோம் பொழுது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், நான் செய்கின்றேன், இதற்கு அல்லாஹ்விடம் எனக்கு கூலி இருக்கும் என்ற நிலையில் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அது இபாதத்தாக அமையும். என்னுடைய சுயநலத்திற்காகவோ அல்லது உலக விஷயத்திற்காகவோ வியாபாரத்துக்காகவோ என்ற எண்ணத்தை வைத்து செய்யும் பொழுது அந்த வியாபாரத்துக்காகவோ அல்லது தன்னுடைய தனிப்பட்ட ஒரு தேவைக்காக செய்து கொண்டு அது கிடைத்துதான் தீரும். ஆனால் அவர் நன்மையிலிருந்து நிராசைப்படுத்தப்படுவார். ஏன்னா நீயத் எல்லா விதமான அமல்களுக்கும் நீயா எண்ணம் என்பது மிக மிக அவசியமானது. ஏன், சிறுநீர் கழிப்பதற்காக நாம் கழிவுறையை டாய்லெட்டை பயன்படுத்தினாலும் அங்கேயும் நபி மார்க்கம் சொன்னபடி நாம் அதை செய்தோம் என்றால் அது இபாதத்தாக ஆகும். இல்லை என்றால் நம்முடைய தேவை பூர்த்தி ஆயிடும். கழிவுல அந்த அசுத்தத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடும், ஆனால் எந்த ஒரு நன்மையும் அங்கு கிடையாது. ஆக இந்த விஷயத்தை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயங்களும் படிக்கக்கூடிய பாடங்கள் அனைத்திலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த பண்புகளை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அந்த பண்புகள் நம்மிடம் இருந்தது என்றால் அதை நிலையாக தக்க வைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். கெட்ட மற்றும் தீய பண்புகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்தருள்வானாக.
ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.